அடங்க அம்மால யார் அந்த சரக்கை கண்டுபிடிச்சது? மனுஷங்களை சாகடிக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளோ ஸ்ட்ராங்கா. சார் சார் உங்களை தான். சார் பவர் கட் ஆச்சு, ரூம்ல கேண்டில் வச்சு சொல்லட்டுமா? சரி சரி, கேண்டில் வைக்கிறது கூட பர்மிஷன் கேட்பியாடா கோத்தா? வச்சுட்டு போ. அவ்வளோ கவலைப்பட்டுட்டு குடிக்கிறது அவசியமா? கவலைப்பட்டா மேட்ரு தான் பண்ணக்கூடாது. ஆனா சரக்கு அடிக்கலாம். ஆனா உங்களுக்கு யார் சொன்னாங்க நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு? ஆக்சுவலா கவலைங்கிற வார்த்தை அகராதியிலே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரக்கு, பொண்ணுங்க, அவ்வளோதான். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க, ஹாப்பியா கேளுங்க. நீ இப்ப வரைக்கும் சுமார் எத்தனை பெண்களோட செக்ஸ் பண்ணிருக்க பிட்டு? கணக்கு போட ஆரம்பிச்சா நம்பர்ஸே பத்தாது. லிஸ்ட் பெருசு. இவ்ளோ பொண்ணுங்களோட செக்ஸ் பண்ணியும் உனக்கு போரே அடிக்கலையா? என்ன பேசுறீங்க ஆண்டி? போர் அடிக்கலையாவா? செக்ஸ்னா நமக்கு போர் அடிக்காது. அது இல்லனா தான் போர் அடிக்கும். செக்ஸ் ஒரு அற்புதமான விஷயம். உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, அத பத்தி யோசிக்கிறது இல்ல நீங்க. ஒரு தடவை உங்க வயசை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. செக்ஸுக்கு வயசெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. திரும்பவும் ஃபார்முக்கு வந்துருவீங்க. நீ பேசிட்டு இருக்கிறது கரெக்ட் இல்ல பிட்டு. அப்ப எது கரெக்ட் ஆண்டி? நீங்களே சொல்லுங்க. ஒன்னும் இல்ல. பரவாயில்ல ஆண்டி, சொல்லுங்க. சரி, இந்த விஷயத்தை விட்டுரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நீ செக்ஸ் பண்ண பொண்ணுங்கள்லயே உனக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. பிடிச்சதுனால தானே செக்ஸ் பண்ணதே. அப்போ பிடிச்சதுன்னா என்ன? அப்ப யாரும் உனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டாங்களா? உண்மையை சொல்லணும்னா என் கூட படுத்த பொண்ணுங்களுக்கு நான் ஞாபகத்திலே இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அவங்க கூட இருந்த அந்த 20 நிமிஷம் நான் உண்மையா இருப்பேன். அது என்னோட தேவையினால. என்னை பத்தி முழுசா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட படுப்பண்ணு. இந்த பொய் சொல்றது, ஏமாத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அப்படி பண்ணவும் மாட்டேன். இப்போ வரைக்கும் பிட்டு கூட படுத்த பொண்ணுங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஆங்கிள் பிட்டுவை நேசிச்சவங்க தான். அந்த நேசிப்புக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் செக்ஸ் மட்டும் தான். வேற என்ன இருக்கு? மேட்ரு முடிஞ்ச உடனே என் வழி எனக்கு, அவங்க வழி அவங்களுக்கு, அவ்வளவுதான். நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிட்டு. இப்போ நீ சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு நீ தான் கரெக்ட்னு தோணுது. நீ ரியாலிட்டியில வாழ்ந்துட்டு இருக்க. அப்படின்னா என்னை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆமா, இப்ப வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் பிட்டு. ஆனா எந்த மனுஷனும் இந்த மாதிரி வாழக்கூடாது. உண்மையா சொன்னா வாழவும் முடியாது. இப்படிதான் வாழணும் ஆண்டி, இதுதான் உண்மை. சார் ரொம்ப லேட் ஆயிருச்சு, உள்ள வரீங்களா? அனிமல்ஸ் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும் சார். சூத்த மூடிட்டு போடா. வரேன். சீக்கிரமா வாங்க சார். அனிமல்ஸ் வர்ற இடத்துல உன்னை யாரா ரெசார்ட்டை கட்ட சொன்னது? லூசு பசங்க. நான் குடிக்கும் போது யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணா அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கும். சரி விடுங்க, இதுக்கப்புறம் அங்க உட்காந்து பேசினா அதுக்கப்புறம் உட்காந்து பேச நாம அங்க இருக்க மாட்டோம். என்ன மயிறு ரெசார்ட்டோ. சரி வாங்க உள்ள போலாம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், முடிஞ்சு போன கதையை மட்டும் ஞாபகத்திலேயே வச்சுக்காதீங்க. டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.